ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்திருக்குது மால்தீவ்ஸில் உளுமாலை சென்ட்ரல் பார்க்குக்கு. இப்போ வந்து மணி ஒரு 6:30 இருக்கும். நான் அந்த பார்க்குக்கு வந்தது வந்து ஒரு 6 மணிக்கு வந்துட்டேன். 6 மணிக்கு வந்து இந்த பார்க்கை அப்படி சுற்றி வரேன். நான் சுற்றி வரும்போது கவனித்தது என்ன அப்படின்னாக்கி, இங்கே வந்து ஒரு சின்ன வயசில் உள்ளவங்களிருந்து வயசான ஆட்கள் வர எல்லாருமே வந்து காலையில் ஒரு ஜாக்கிங் வாக்கிங் அப்படி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்காங்க. இப்போது நீங்கள் என் பின்னாடி பார்த்தாலே தெரியும், அந்த மரத்துக்கு கீழே வந்து நிறைய ஆட்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் நான் நடந்து வரும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தேன், ஒரு செடியை வந்து நல்லா வளர்த்து அதை கட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி தூரத்தில் நான் கவனிக்கும்போது ஒரு மலை மாதிரி ஒரு அமைப்பு வச்சு அது மேலே ஆட்கள் நடந்து போகுது, திரும்ப நடந்து கீழே வருது. அப்படி வந்து ஒரு நல்லா அழகாக 2 பக்கம் மரம் வச்சு அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. அதை போய் நம்ம இப்போ பார்த்துட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்போ நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அந்த செடியை கட் பண்ணி விட்டுருக்க அமைப்பு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ரூமுக்கு அந்த பக்கம் 4 பக்கமும் அந்த செடியை வந்து ஒரு ஆள் வளர்த்திக்கு மேலே வளர்த்து எல்லாமே கட் பண்ணி அழகாக மேலே சைடில் எல்லாமே கட் பண்ணி ஒரு காம்பவுண்டு வால் மாதிரியே கட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் அங்கங்கே இந்த பார்க்கில் பார்க்கும்போது டஸ்ட்பின் பாக்கெட் வந்து எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க. இது வந்து என்ன செடி அப்படின்னு தெரில. இந்த செடி வந்து நல்லா கொடி மாதிரி படர்ந்துருக்கு. கொடி மாதிரி படர்ந்ததில் வந்து அப்படி தழுவுகள் வர வர அதை வந்து கட் பண்ணி விடாதனால அப்படி ஒரு தழுவுலேருந்து 2-3 தழுவாக வந்து ஃபுல்லாகவுமே அது வந்து கவர் பண்ணியிருக்கு. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நான் நடந்து வர பாதைக்கு 2 பக்கமும் இருக்க புல் வந்து எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குன்ட்டு. இந்த புல் வந்து இங்கே மட்டும் அவங்க வந்து பண்ணலை. இந்த பார்க்கு ஏறக்குறைய 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். இந்த 1 கிலோமீட்டரு உள்ள இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து இந்த புல்லால் தான் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம நடந்து வந்த பாதை வந்து நல்லா அகலமாக 8 அடி இருக்கும். அதில் வந்து சிமெண்ட் ஓடு, நம்ம ஊரில் உள்ள சிமெண்ட் ஓடு மாதிரியே போட்டிருக்காங்க. அது பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்குது. நம்ம இப்போ நான் ஏறி போய்ட்டுருக்கிறது வந்து அந்த மணல் மேட்டுக்கு தான் போய்ட்டுருக்கேன். அந்த மணல் மேட்டில் வந்து சிமெண்டால் போட்டு ஒவ்வொரு அடிக்கு ஒவ்வொரு கட்டிங் மாதிரி போட்டு அந்த கட்டிங்லேயும் வந்து புல் வளர்த்துருக்காங்க. அது வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இது இல்லாமல் 2 பக்கமும் அந்த பாதைக்கு 2 பக்கமும் மரத்தில் செஞ்ச அந்த காம்பவுண்டு வால் மாதிரி பண்ணி விட்ருக்காங்க. இந்த இடத்துல நடந்து போகும்போது என்ன கவனிச்சேன் அப்படின்னாக்கி, ஃப்ளோரில் அந்த சிமெண்ட்டு ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க. அந்த ஃப்ளோரில் வந்து லைட் வந்து தரையிலே வந்து ஃபிட் பண்ணி விட்ருக்காங்க. அது வந்து நைட்டு வந்தால் அவங்க வந்து ஆன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ வந்த டைமில் வந்து ஆன் பண்ணலை. இப்போ வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த மணல் மேட்டு மேலே வந்துட்டேன். மணல் மேட்டு மேலே வந்த பிறகு சுற்றி பார்த்தா பக்கத்தில் இருக்க ரோட்டில் போகிற காரு, பைக்கு எல்லாமே வந்து தெரியுது. பக்கத்தில் இருக்க பில்டிங்லாம் வந்து நல்லா கிளியராக தெரியுது. அதுவும் இல்லாமல் இந்த பார்க்கை சுற்றி இருக்க மரத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து நல்ல நம்ம ஊரில் வந்து மழை பெஞ்சு ஒரு வாரத்துலேயோ 2 வாரத்துலேயோ அந்த மரம் வந்து தழுத்து வரும்போது அந்த எவ்வளோ க்ரீனாக இருக்குமோ அதே போல் இருக்குது. நம்ம ஊரில் இது வந்து இந்த பந்து மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரம் இது வந்து நம்ம ஊரில் வந்து இந்த சவுக்கு மரம் இருக்குல்ல, அந்த சவுக்கு மரத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட வசரம் வளர்த்து அதை வந்து நல்லா அழகாக வெட்டி விட்ருக்காங்க. அது பார்க்கும்போது நல்லா நேரில் பார்க்கும்போது நல்லா பந்து மாதிரி நல்லா ஒரு மாடலாக அழகாக இருக்குது. இங்கே நம்ம ஊரில் மரங்கள் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. இந்த பேப்பர் ரோஸு, அது இல்லாமல் நம்ம ஊரில் கொடுக்காப்புளின்னு சொல்லுவோம் அந்த மரம், அது இல்லாமல் நிறையா பூ மரங்கள்லாம் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இந்த பார்க்கை சுற்றி உள்ள இடத்தையெல்லாம் பாருங்கள். அந்த வாக்வே, நம்ம நடந்து வந்த பாதை, அது இல்லாமல் அந்த புல்லுலாம் வந்து எவ்வளோ க்ரீனாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த மணல் மேட்டிலேருந்து நான் கீழே இறங்கி வரும்போது லெஃப்ட் சைடில் ஒரு தண்ணி தொட்டி மாதிரி, ஒரு குளம் மாதிரி ஒரு ஏரியா பார்த்தேன். அதில் வந்து ஒரு பானை மாதிரி ஒன்று வச்சு விட்ருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த பானை மாதிரி உள்ளது. அது நான் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டேன். அது வந்து ஃப்ரைடே அப்படி வந்து ஏதாவது ஹாலிடே டைம்ஸில் அந்த பானையிலேருந்து தண்ணி வந்து உள்ள மாதிரி, அருவியிலேருந்து தண்ணி உள்ள மாதிரி இந்த குளத்தில் விழுந்து அப்படி மிக்ஸ் ஆகும். இந்த தண்ணியை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தண்ணி வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. நான் அந்த தண்ணியை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மீன் பார்த்தேன். அந்த மீன் வந்து நம்ம ஊரில் வந்து கெண்டை மீன் இருக்க மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய மீன் தான். இது இல்லாமல் ஒரு 6-7 ஆமை இதில் பார்த்தேன். ஆமை வந்து ரொம்ப பெருசு இல்லை, எல்லாமே வந்து சின்ன சின்ன ஆமை தான். இந்த சுற்றி இருக்க செடியை வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, டபுள் கலரில் வச்சுட்ருக்காங்க. நல்லா டார்க் கலர், இன்னொன்று வந்து லைட் மஞ்சள் கலர் மாதிரி. இதை வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஆட்களை நல்லா அட்ராக்ட் பண்ணுது.
இது பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் தண்ணிக்குள்ளேயே வந்து கோரப்புல் மாதிரி வந்து ஒரு புல் வளர்த்துருக்காங்க. அந்த குளத்து நடுசுலேயே வந்து ரவுண்டாக ஒரு மணல் திட்டு மாதிரி அமைச்சு அதுலேயும் வந்து செடி வளர்த்துருக்காங்க. அதில் வந்து பார்க்கும்போது நம்ம ஊரில் பொன்னாங்கண்ணி நிற்கிற மாதிரி ஒரு செடி வந்து இருந்துச்சு. அப்படியே போகும்போது ஒரு பாலமும் ரெண்டு பக்கம் குளத்துக்கு ரெண்டு பக்கமும் குளம், நடுசில் வந்து ஒரு பாலம் அப்படியே ஏறி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த குளத்தை சுற்றி வந்து உள்ள பாதை எல்லாமே வந்து மரத்தில் தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த பாலத்தை பார்த்தாலே தெரியும். ரெண்டு பக்கம் கைப்பிடி எல்லாமே மரம், அதே மாதிரி கீழே உள்ள அந்த தரை எல்லாமே வந்து மரத்தில் தான் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேருந்து பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அந்த குளத்தை வந்து பார்க்கும்போது இவங்க வந்து குறிப்பிட்ட நாளுக்கு ஒருக்கா அந்த தண்ணியை வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் அந்த குளத்துக்குள்ளே பார்க்கும்போது ஒரு பம்பு வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பம்பு மூலமாக தண்ணி எடுத்துகிட்டு திரும்ப தண்ணி வந்து ஃபில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பம்பு பக்கத்துலேயே ஒரு ஆமை வந்து அப்படி அழகாக நீந்தி போயிட்டுருக்கு. இதில் வந்து ஒரு விளக்கு மாதிரி அந்த குளத்துக்குள்ளேயே விளக்கு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதுலேயும் தண்ணி வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ வந்து நான் வரும்போது ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் இந்த குளத்தை வந்து இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பானை மாதிரி உள்ள அமைப்பு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் அது பக்கத்தில் பார்க்கும்போது எவ்வளோ ஆள் வந்து வாக்கிங்லாம் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு வந்து பார்த்துருப்பீங்க. அதுபோல் நான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கே போனாலுமே ஆட்கள் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணதுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து அந்த மரத்தில் செஞ்ச சேர் வந்து போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோவில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் எங்கே பார்த்தாலுமே மரத்தில் வந்து சேரு, டஸ்ட்பின், அதாவது குப்பை போடக்கூடிய அந்த டப்பா எல்லாமே வந்து மரத்துலேயே பண்ணி வச்சுருக்காங்க. இது இல்லாமல் தென்னை மரம், நம்ம ஊரில் ஆலமரம் எல்லாமே இருக்குது. அந்த பார்க்கை சுற்றி எல்லா இடத்துலையுமே அந்த லைட் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு லைட் வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நைட்டு வரும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் காலையில் வரும்போது பார்க்கு சுத்தம் பண்ணதுக்கு வந்த மாதிரி எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து ரூமுக்கு போயிட்டுருக்கேன். நான் வந்தது 6 மணிக்கு வந்தேன். இப்போ வந்து மணி 7:30 மேலே ஆகுது. 1.5 மணி நேரத்துக்கு மேலே அந்த பார்க்கில் வந்து சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் என் பின்னால் வந்து இந்த மரம்லாம் வந்து எவ்வளோ க்ரீனாக இருக்குது. இந்த மரம் வந்து வேறு எந்த மரமும் இல்லை, நம்ம ஊரில் வந்து சவுக்கு மரம்னு சொல்லுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மரம் தான். எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போது என் ரைட் சைடில் நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பஸ் டிப்போ இருக்குல்ல, நம்ம ஊரில் பஸ் டிப்போ மாதிரி இந்த உளுமலைக்கு இதான் வந்து டிப்போ மாதிரி. அதுக்கு அந்த பக்கம் வந்து அந்த போட்டில் போகக்கூடிய நம்ம மற்ற தீவுக்கு போகக்கூடிய போட்டில் போகக்கூடிய ஃபெரி, அந்த பஸ் ஸ்டேஷன் மாதிரி அது வந்து இருக்குது. அது இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் உங்களை ரோடை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த ரோடு பக்கத்துலேயே நம்ம நடந்து போகிறதுக்கு வாக்வே எல்லாமே நல்லா க்ளீனாக போட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சினாக்கி பாருங்கள் எப்போது வந்து. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் ஒரு பஸ் வந்து காட்டுறேன். இந்த பஸ்ஸு போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த பஸ் தான் வந்து லோக்கலில் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்களுமே பக்கத்து தீவுக்கெலாம் போகிறதா இருந்தால் அந்த பஸ்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். ஃபுல் ஏசி, நல்லா போகிறதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.